ஈசனை சிவகாமி நேசனை எனகின்ற தில்லையவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம். பராபவம் பராபவனாலே பரபரப்பான உலகத்துல பராபவ வருடம் நமக்கு சேர்ந்து வருது. வைகாசி மாதம் 12ஆம் நாள், அதாவது 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11 மணிக்கு வாக்கியப்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர். வாக்கியப்படி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர் செய்கிறார். அதே பரபாவட்டம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திருக்கணிதப்படி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். 18ஆம் நாள் 1/6/2026. அப்ப 26/5க்கு 1/6க்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை. குரு மதுரை மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்ப பொதுவா குருபலம் நமக்கு, குருவை பத்தி நமக்கு தெரியும். குருன்னு ஒரு வித்தையை தெரியாதவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பவர் தான் குரு. அது எந்த குருவா இருந்தாலும் சரி, ஆதி குருவா இருந்தாலும் சரி, தட்சிணாமூர்த்தியா இருந்தாலும் சரி, சுக்கிர பகவானா இருந்தாலும், சுக்கிரனும் குரு தானே, அவரும் குரு தான். உலகத்துல எண்ணற்ற பல குரு ஸ்தலங்கள் இருக்கின்றன. குரு எல்லா திசைகளும் இருக்கின்றார். வடக்கு முகமும் இருக்கின்றார், கிழக்கு முகமும் இருக்கின்றார். குரு தெற்கு தட்சிணாமூர்த்தியில தான் இருக்கணும்னு கணக்கு இல்லை. அந்தந்த அவளுடைய அந்தந்த திருத்தலங்கள்ல ஆகம விதிப்படி குரு பகவான் எழுந்தருள் இருக்கின்றார். அவர் எந்த திசையில் எழுந்தாலும் நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன கொடுக்க போகிறார், இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆக மொத்தம் ஒரு வாசகம் என்ற யூடியூப் சேனலில் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து உங்களுடைய ஜனனஜாதத்தை எடுத்துக்கங்க. உங்க ஜனஜாதத்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ராஜ்யத்துல என்ன லக்னம், என்ன லக்னாதிபதி, கேந்திராதிபதி, திரிகோணாதிபதி எல்லாத்தையும் ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப சுவாமி சொல்றத, ஐயா சொல்றத இந்த ஒரு வாசம் யூடியூப்களுக்கு ஆதரவு கொடுத்த கோடான் கொடி நேயர்களுக்கு பாதம் பணிந்து வணங்கி, நிர்வாகத்திற்கும் எல்லோரும் இன்புற்று வாழ நினைப்பதன்றி வேறு ஒன்றுமில்லை பராபரமே என்பதற்கு இணங்க 12 ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்குள்ளேன். காலபுருஷனுக்கு மேச ராசி நேயர்கள், அத சாதனைக்கும் திறமைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் தாங்கள் ஏளனம், எதிர்ப்பு, அங்கீகாரம் போன்ற 3 நிலைகளையும் கடந்து உச்சத்துக்கு போகின்ற மேசராசி நேயர்கள், கடந்து உச்சத்துக்கு போகின்ற மேசராசி நேயர்கள். உங்களுடைய ராசிநாதன் கண்டிப்பாக உங்களுடைய ராசியில் இருக்காங்க. திருக்கணிதமும் சரி, வாக்கியமும் சரி, கண்டிப்பாக அவ்வளவு வித்தியாசம் கிடையாதுங்கிறத நேயர்கள் மறுபடியும் கூறுகின்றேன், மனதில் வச்சுக்கோங்க. அப்ப மேசராசி நேயர்கள், அப்ப மேசராசிக்கு கண்டிப்பா மேசராசி நேயர்களுக்கு அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம் 3 பாதங்கள், 9 பாதங்கள். அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஆக 9 பாதங்கள்ல செவ்வாய் உங்க ராசினால் உங்க வீட்டுல இருக்கார். அப்போ உங்க வீட்டுல இருக்காரு. உங்க வீட்டுல இருந்து கண்டிப்பாக சொந்த வீட்டுல இருக்காரு. ஆட்சி பெற்ற வீடு மாதிரி தான், ஆட்சி தான். மேஷத்துல செவ்வாய் இருந்தா ஆட்சி, விருச்சகத்துல செவ்வாய் இருந்தா ஆட்சி, சிம்மத்துல சூரியன் இருந்தா ஆட்சி, மகரத்துல சனி இருந்தா ஆட்சி வீடு. அப்ப செவ்வாய் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பயிற்சி உங்க ராசிக்கு 12ஆம் இடத்த 9ஆம் பறவை பார்க்கிறார், 8ஆம் இடத்த 5ஆம் பறவை பார்க்கிறார், 10ஆம் இடத்த 7ஆம் பறவை பார்க்கிறார். பாருங்க, அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்த 5ஆம் பார்வை. 8ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மேசராசிக்கு 8ங்கிறது அவருடைய வீடு தான், செவ்வாயுடைய வீடு தான். ஆனா செவ்வாயுடைய வீடா இருந்தாலும் விருச்சகம். அப்ப விருச்சகம்ங்கிறது மர்மஸ்தானம், மர்மஸ்தானம், ரகசிய அறை, ரகசிய காப்புக்கள், வைத்திய செலவுகள், மருத்துவங்கள், மனிதனுடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய அங்கங்களை எடுத்து இருக்கக்கூடிய, எடுத்து இயம்பக்கூடிய நிலைகள். அப்படிப்பட்ட விருச்சகத்தை 5ஆம் பார்வை பார்க்கிறாரு. அப்போ கண்டிப்பாக நான் ஏற்கனவே விருச்சகத்துக்கு பல எண்ணற்ற காரணங்கள், ஒரு தடவையாவது அவங்க ஆப்ரேஷன் பண்ணாம இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படி ஆப்ரேஷன் இந்த குரு பயிற்சியில வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. இந்த குரு பயிற்சியில வர்றதுக்கான சான்ஸ் கம்மி. கண்டிப்பாக ஆப்ரேஷனோ மருத்துவ செலவோ எல்லாமே குறையும். ஏன்னா 8ஆம் இடத்த 5ஆம் பார்வை பார்க்கிறாரு, 12ஆம் இடத்த 9ஆம் பார்வை. 12 அயன சயன போகம், 12ஆம் இடத்த 9ஆம் பார்வை அயன சயன போகம்
ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடிய பணங்கள், ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய விட்டு போனவை எல்லாம் வரக்கூடிய லாபத்தை கொடுத்து நமக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடம் அயனம். அடுத்தது 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. 10ஆம் இடம் கண்டிப்பாக எப்படிப்பட்ட இடம் தெரியும்? தொழில், கர்மாதிபதி, ப்ரொபோஷனல். அப்படி எடுத்த 9ஆம் பார்வை பார்க்கும்போது தகப்பனாருடைய 10ஆம் இடத்தை 7ஆம் இட வீட்டுக்காரம்மா, துணைவி, மனைவி, பார்ட்னர்ஷிப், இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இவங்களுடைய இவங்க மூலம் நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும். இவங்க மூலம் நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த குரு பயிற்சியில மேசராசிக்கு மிக அற்புதமான யோகத்தை கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடங்கிறது ப்ரொபோஷனலுக்குரிய இடம் இல்லைங்களா? அதனால மறந்துடாதீங்க நேயர் பெருமக்கள். அடுத்தது நிச்சயமாக உங்க ராசிக்கு ரியல் எஸ்டேட்னாலும் சரி, காவல்துறையினாலும் சரி, இராணுவத்துறையினாலும் சரி, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், தெரிந்த தொழிலை விட்டவனும் கட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கட்டான். தெரிஞ்ச தொழிலும் அதுக்காக நிறைய கமெண்ட்ஸ்லாம் வருது. ஒரு தொழில நீங்க சொல்லிட்டு இருந்தா எப்படிங்கய்யா, எல்லா தொழிலும் சொன்னாதான் எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. அதே மாதிரி நீங்க எந்த தொழில் வேணாலும் செஞ்சுக்கோங்க. ஆனா உங்க ரிலேட்டடா இருக்கக்கூடிய, உங்க ரிலேஷன்ல இருக்கக்கூடிய, உங்களுடைய ரிலேஷன் இருக்கக்கூடிய சொந்தக்காரவங்களோ, மனைவியோ, துணைவியாரோ, மனைவியாரோ, இல்ல குடும்பத்துல இருக்கிற பெரிய பிள்ளையோ, மகளோ, மகனோ, பேரன் பேத்திகளோ, யாரு அதிர்ஷ்டம், யாருக்கு இப்ப நல்லா இருக்குது, இந்த கோச்சாரத்துல யாருக்கு நல்லா இருக்குது, மிதுன ராசி நல்லா இருக்குதா, கன்னி நல்லா இருக்குதா, விருச்சம் நல்லா இருக்குதா, மகரம் நல்லா இருக்குதா, மிதுனம் நல்லா இருக்குதா, கோச்சாரத்துல உங்களுக்குலாம் நல்லா இருக்குது இல்லையா? இப்படிப்பட்ட ராசிக்காரவங்களுக்கு இப்படிப்பட்ட ராசிக்காரவங்க மூலத்துல ஒரு நிறுவனம், ஒரு தொழில், ஒரு கல்வி, ஒரு கல்வி நிறுவனம், ஒரு தொழில் நிறுவனம், ஏதோ ஒரு பிஸ்னஸ், நெருப்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், நிர்வாக சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், அரசியல் சம்பந்தப்பட்டது எல்லாமே செய்யணும். எல்லாமே செய்யணும். உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். இப்படி எல்லாம் பார்த்து வந்தா நிச்சயமாக மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். இந்த இந்த குரு பயிற்சி இந்த 1/6/2026 திருக்கணித பிராரகமும் 26/5/26 வரக்கூடிய வாக்கியத்திலையும் திருக்கணத்திலையும் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி மேச ராசிக்கு 4 இருக்கார், ராசிக்கு 4 வர்றாரு. அப்ப 4 சுகம், 4 மதிப்பு, 4 மரியாதை. அது யாரு வீடு? ஏற்கனவே செவ்வாய் உச்சம் பெற்ற குரு வர்றாரு. உச்சம் பெற்ற குரு கடகத்துல வர்றாருன்னா அது ஒரு பரிவர்த்தனை மாதிரிதான் என்னை கேட்டா. ஏன்னா செவ்வாய் இன்னும் பரிவர்த்தனை சொல்ல நீச பங்கராஜனோட சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் கடகத்துல நீச்சம், குரு உச்சம். அப்ப கண்டிப்பாக செவ்வாயும் குரு சம்பந்தப்பட்டாலே என்ன ஆகும்? ஏதாவது ஒரு பங்கு நமக்கு வரும், ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கும். இதுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு சுற்றமும். நிச்சயமாக மேஷராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி 3ஆம் இடத்தை வெற்றி ஸ்தானம், 3ஆம் இடம் தைரியஸ்தானம், 3ஆம் இடம் லகுவான ஸ்தானம், 3ஆம் இடம் குறுகிய பயணத்துக்குரியது மற்றும் சகோதர ஸ்தானம் நினைக்காதீங்க. 4 அதை விட ஒரு பங்கு அதிகம், 3 பகை பெற்ற கிரகம், 4 அதை விட ஒரு பங்கு அதிகம். அதனால கண்டிப்பாக இந்த 7 அடுத்த பாயிண்ட், முதல் சுற்றா, 2ஆவது சுற்றா, 3ஆவது சுற்றா. முதல் சுற்று மிக கவனம், படிப்புல கவனம், உடல் ரீதியா கவனம், தொழில கவனம், நண்பர்கள்ட்ட கவனம், மனைமாட்டில கவனம், எல்லா இடத்துலையும் கவனமா இருக்கணும். ஏன்னா முதல் சுற்று ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்த 2ஆவது சுற்று பொங்கு சனி பரவாயில்லை. 2வது ஏஜ் பாருங்க, உங்களுடைய ஏஜை பார்த்துங்க. கண்டிப்பாக ஒரு அழகான இந்த எதிர்காலம் கண்டிப்பாக மேசராசிக்கு பொதுவாகவே நன்றாக இருக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆயிற்று. அடுத்து அஸ்வினி பிள்ளையார் வழிபாடு நல்லா பண்ணுங்க. அடுத்தது பரணி நட்சத்திரத்துக்கு திருவலங்காடு ஒரு தடவை போயிட்டு வாங்க. கிருத்திகை சொல்ல வேண்டியதில்லை, ஒவ்வொரு கிருத்திகை விரதம் இருக்கிறது சால சிறந்தது. சண்முக கவசத்தை படிங்க, குமாரஸ்தவம் படிங்க, கந்த சஷ்டி, குழந்தை இல்லாதவங்களுக்கு கந்த சஷ்டி படிங்க. இதெல்லாம் படிச்சுட்டு வந்தா கண்டிப்பாக திருச்செந்தூர் ஒரு முறையாவது, இந்த குரு பயிற்சி நேரம் திருச்செந்தூர் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. நிச்சயமாக ஒரு நல்ல பண்ணை கொடுக்கும்.